உங்க டெக்ஸ்ட் மெசேஜ் கிடைச்சது நான் கிளம்பிட்டேன் டாக்டர் நாஷ். ஏதாவது பிரச்சனையா என்ன டாக்டர் நாஷ்? அடடே, நீங்க தான் வந்திருக்கீங்களா? நான் வேற யாரோன்னு நினைச்சிட்டேன். நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணோம்? பாருங்க, நீங்க தான் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க, சீக்கிரமா வர சொல்லியிருந்தீங்கல்ல. அப்படியா? நான் உன்னை எதுக்காக கூப்பிட்டேன்? ஆமா, நான் அந்த புது வீடியோ கேமை ஃபினிஷ் பண்ணிட்டேன். அது எப்படி ப்ளே பண்ணனும் உனக்கு காட்டுறேன். ரொம்ப ஜாலியா இருக்கும். அச்சச்சோ, அது எங்க காணோம்? அச்சச்சோ, அது எங்க போச்சு? எங்க போச்சு? எங்க போச்சு? ஐயோ, நீ அதை கொஞ்சம் தேடி கண்டுபிடிங்க. அந்த டிஸ்க்ல தான் அந்த கேமை வச்சிருந்தேன். இங்க தானே பார்த்தேன். இதுக்குள்ள அங்க இங்க. நியூ சிட்டி போலீஸ். எஸ், உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்? நீங்க தான் எங்களுக்கு கூப்பிட்டீங்க சார். ஆமாமா, நான் தான் உங்களை கூப்பிட்டேன். என்னோட புது கண்டுபிடிப்பு ஒண்ணு காணாம போயிடுச்சு. ஏன் இப்படி பயமுறுத்துற டிராப்? இதெல்லாம் என்ன விளையாட்டு? இதுதான் ஸ்பை. என்னோட ஹீரோ ஜாக் பேனரே. அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாரு, சஃபஸ்டிகேட்டடா இருப்பாரு. யார்கிட்ட எப்படி டீல் பண்ணனும் அவருக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் ரொம்ப இம்ப்ரெசிவா தான் இருக்கு. ஆனா நீ ஸ்பையிங் பண்றது ரொம்ப தப்பான பிஹேவியர். நீ சொல்ல போனா ஒரு ஸ்பையாவே ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பீட் பண்ணி தான் பாரு. ஏன்னா கூடிய சீக்கிரம் நான் ஒரு ரியல் ஸ்பையா மாறிடுவேன். இங்க பாத்தியா, ஜில் ஜாக்கோட கோச்சிங் சென்டர்ல நானும் சேர்ந்துட்டேன். எல்லா மெம்பர்ஸ்க்கும் இந்த மாதிரி ஸ்பை கியர் ஃப்ரீயா கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்க, அவர் மாறு வேஷத்துல வந்தா யாராலையும் அவரை கண்டுபிடிக்க முடியாது. டிராப் அதெல்லாம் சின்ன குழந்தைங்க விளையாடுறது. நீ சரியா சொன்ன. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? சின்ன குழந்தைங்களே இந்த கேமை விளையாடும் போது அப்ப நானும் கண்டிப்பா ஜாயின் பண்ணி தான் ஆகணும். நான் ஏற்கனவே ஜாயின் பண்ணிட்டேன். அங்க பாரு. எல்லாரும் நீங்க ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. இது இன்னைக்கு தான் எனக்கு டெலிவரி கிடைச்சிருக்கு. அதோட என்னோட ஃபர்ஸ்ட் ஜெடுலாய் மேக் பிலீவ் ஸ்பை மிஷன். என்னோட இந்த ஜாக் ஃபூ மாதிரி பிரேக் தேவைப்படுது. அதுதான் ஜாக் பார்ட் ஆஃப் ஃபிஷர் மார்ஷல் ஆர்ட்ஸ். அழகராஜ் அங்கிள், எங்களுக்கு ஒரு சூப்பர் ஸ்டோரி கிடைச்சிருக்கு. எங்களோட ஃபேவரட் வீடியோ கேம் வெப்சைட் படி பாக்கும்போது ஓடோடைப் ஜூலியஸ் நாஷோட வீடியோ கேமை திருடிட்டு போயிட்டாங்களாம். அப்படியா? ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா எனக்கு இந்த வீடியோ கேம்ஸ்ல எல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்டே இல்ல. அண்ணா அழகராஜா, இது ஒரு ஹியூஜ் ஸ்டோரி. உலகத்திலேயே நாஷ் தான் மிகப்பெரிய வீடியோ கேம் டிசைனர். அவர் இப்ப கண்டுபிடிச்ச கேம் ரொம்ப ரெவல்யூஷனரி கேம்னு சொல்லிருக்காரு. ஹேய், நான் வந்துட்டேன். ஆனா நீங்க எலிவேட்டர் ரிப்பேர்மேனை கண்டிப்பா கூப்பிட்டு தான் ஆகணும். நான் கேஃபிடேரியா ஏரியால போய் பிராக்டிஸ் பண்றேன். இந்த பில்டிங் நல்லா இருக்கும் போதே நம்ம ஆபீஸை விட்டு வெளியே போறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. முதல்ல நாம போய் அந்த ஜூலியஸ் நாஷை பாத்துடலாம். இப்போ நம்ம படிக்கட்டு வழியா தான் கீழே இறங்கணும் போல இருக்கு. குட் மார்னிங் ஆபீசர். கேக்குறேன் தப்பா நினைக்காதீங்க. கேம் திருடு போகும்போது நீங்க தான் டியூட்டில இருந்தீங்களா? ஆமா, என்னோட கருத்து இதுதான். ஜீனியஸ் நாஷ்காவுடைய கேம காதும் வச்ச மாதிரி திருடிட்டு போயிட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? இங்க பாருங்க, நாங்களே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க கண்டுபிடிச்ச இந்த புது கேமோட பேரு கிளீவன் சொன்னீங்கல்ல? ஆனா அது அதோட கோட் நேம். நாங்க அபிஷியல் நேம் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணவே இல்ல. என்ன 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 வேணும்? என்ன தெரிஞ்சுக்கணும் நீங்க? இல்ல, நான் என்ன கேட்க வரேன்னா, நீங்க அந்த கேமை புதுவிதமான டெக்னாலஜி மாதிரி டிஸ்க்ல வச்சிருக்கீங்க. பொதுவா நாங்க அதை எப்பவுமே டெஸ்க்ல தான் அதை நாங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். ஆனா டாக்டர் நாஷ் அதை எங்கேயும் மறந்து வச்சிட்டாரு போல இருக்கு. அதான் தேடிட்டு இருக்காரு. யாருக்காவது டீ வேணுமா? இங்க கொடுங்க. வேண்டாம், தேங்க்யூ. இப்ப வேண்டாம். இப்ப மறுபடியும் நம்ம கேமை ரீக்ரியேட் பண்ணலாமா? ஆமா, எந்த கேமை பத்தி நீங்க பேசுறீங்க? அவருக்கு மறதி ரொம்ப ஜாஸ்தி. அவர் அதை எப்படி செஞ்சாருன்னு அவருக்கே தெரியல. எல்லாத்தையும் டிஸ்க்ல காப்பி பண்ணிடுவாரு. என்ன பண்ணிருக்கீங்க டாக்டர் நாஷ்? வெளியே வைக்க வேண்டிய பூட்ஸ ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கீங்க. அத கொஞ்சம் பாருங்களேன். என்ன பெஞ்சமின்? டாக்டர் நாஷ், உங்ககிட்ட ஒரு செக்யூரிட்டி கேமரா இருக்கிறது சொல்லவே இல்லையே. அப்படியா?
இல்லையே. ஆமாமா வச்சிருக்கேன், சொல்ல மறந்துட்டேன். நாங்க அந்த ஃபுட்டேஜை கொஞ்சம் செக் பண்ணலாமா? இவன் தான் அந்த திருட. அதுவும் அந்த கேஸ்ல தான் அந்த டிஸ்கை வச்சு கொண்டு போயிருக்கான். ஆமா, அவனோட ஃபேஸ பார்க்க முடியலையே. பெஞ்சமின், அந்த ஃபுட்டேஜை கொஞ்சம் ரிவைண்ட் பண்ண கண்டிப்பா முடியுமா? பண்றேன் அங்கிள். அங்கதான் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணு. இப்ப என்ன பண்ண அழகுராஜா? அவனோட ஃபேஸ் உனக்கு அடையாளம் தெரியுதா? இல்ல. ஒரு கம்ப்யூட்டர் அடையாளம் கண்டுபிடிச்சிரும். பெஞ்சமின், அதை பென் பேட்ல அக்சஸ் பண்ண முடியுமா? இன்டர்நேஷனல் கிரிமினல் டேட்டாபேஸ். கண்டிப்பா அங்கிள், நான் இதை அப்லோட் பண்றேன். நமக்கு ஒரு மேட்ச் கிடைச்சிடும். எப்படியும் இது கொஞ்ச நேரம் எடுக்கும். இந்த பொடி என்னோட ஸ்பை கேட். யாராவது கேட்டாங்கன்னா பார்க்கல தெரியாதுன்னு சொல்லிடு. ஓகேவா? எதையும் சொல்லக்கூடாது. புரிஞ்சதுல? Congratulations, நீங்க இப்ப ஒரு ஜூனியர் ஜாக் ஸ்பாட். மத்த ஸ்பைஸோட கனெக்ட் ஆகுங்க. அப்புறம் ஒரு ஜூனியர் ஜாக் ஸ்பை டீமை உருவாக்குங்க. ஆனா முதல்ல நீங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் நல்லா படிக்கணும். போரிங். இந்த மேனுவலை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இத கிழிச்சு போட்டுருங்க. ஏன்னா இது தப்பான ஆளுங்க கையில போய் சேரக்கூடாது. ஓகே, கிழிச்சு போட்டுடலாம். என்னோட ஸ்பை நெட்வொர்க் வேலையை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த ஸ்ட்ரீட்ல யாராவது தப்பான வேலைகளை செய்யறாங்களான்னு பாப்போம். ஜாக்பாட். ஹலோ, உனக்கு என்ன ஆச்சு? சாரி, இந்த பைனாகுலர்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கும்னு தோணுது. நீயும் என்னோட நெட்வொர்க்ல சேர்ந்துக்கிறியா? நாம இத கொஞ்சம் சீக்கிரட்டா ஹேண்டில் பண்ணணும். சீக்ரெட். நம்மளோட ஸ்பை பிசினஸ் ஆரம்பிக்கலாம். ஸ்பை ராண்டேவு. அப்படின்னா சீக்ரெட் மெசேஜ் அந்த கேக்குக்குள்ள தான் இருக்கும் போல இருக்கு. ஸ்பை ராண்டேவு. அப்படின்னா சீக்ரெட் மெசேஜ் அந்த கேக்குக்குள்ள தான் இருக்கும் போல இருக்கு. oops. இப்ப நான் மத்த ஸ்பைஸை எங்க போய் மீட் பண்றது? ஏதோ ஒண்ணு நான் தப்பா பண்ணிருக்கேன் போல இருக்கு. ஸ்பைஸ் லேண்ட்மார்க்ல தான் மீட் பண்ணுவாங்க. முக்கியமான ஸ்பேசஸ்ல மீட் பண்ணுவாங்க. நியூ மவுஸ் சிட்டில இருக்கிற ஒரு லேண்ட்மார்க்குக்கு தான் போகணும். நீங்க உங்களோட ஹெல்த் கண்டிப்பா கவனிக்கணும். ஸ்டெப்ல ஏறி வரது நல்ல எக்ஸசைஸ். புரியுது, ட்ரை பண்றேன். நம்ம மறுபடியும் அந்த ஃபுட்டேஜ் ஒரு தடவை பார்க்கலாமா? தாராளமா பாரு பாண்டோரா. நாங்க எல்லாரும் எப்படி நெட்வொர்க்க பாக்குறது? என் சீட்ல வந்து உட்கார். முக்கியமா நீ இப்போ ஏதாவது தேடிட்டு இருக்கியா? செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிட போகுது. கிரிமினலோட டேட்டாபேஸ் மேட்ச் ஆயிடுச்சு. ராக்ஸி மெலோன் திருடுறதே உங்களுக்கு வேலையா போச்சு. அப்புறம் எதுக்காக தீஃப வாடகைக்கு எடுத்திருக்காங்க? அப்ப போலீஸ் அலர்ட்டா இருக்க சொல்லலாம். அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. நான் அவனை ட்ரேஸ் பண்ணிட்டேன். என்ன? நான் புரோட்டோடைப்பை ஆக்டிவேட் பண்ணிட்டேன். மீடியா ஏற்கனவே நியூ மவுஸ் சிட்டி பிரிட்ஜ்ல தான் இருக்காங்க. பிரமாதம். உங்க ரெண்டு பேருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இன்னும் நீங்க கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. இது எல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. சரி வாங்க போலாம். நீ தான் என்ன இங்க காண்டாக்ட் பண்ண வந்திருக்கியா? ஆமா ஆமா, அதுக்கு தான் வந்திருக்கேன். கண்டுபிடிச்சாச்சு. இதை என்கிட்ட வச்சுட்டு தான் போயிட்டாரா? பிரமாதம்.
நான் போலீஸுக்கு தகவல் சொல்லிட்டேன். நீங்க எல்லாரும் அந்த திருடனை கண்காணிச்சுக்கிட்டே இருங்க. இந்த முறை அவனை மிஸ் பண்ணவே கூடாது. அவன் எங்க இருக்கான்னு ட்ரேஸ் பண்ணுங்க. நான் இந்த பக்கம் பார்க்கறேன், நீங்க அந்த பக்கம் பாருங்க. அதோ அந்த சைடுல இருந்து ஆரம்பிக்கலாம். அங்கதான். தள்ளி போங்க. நகருங்க. பாஸ், நான் தான். இங்க ஒரு ப்ராப்ளம். அந்த புரோட்டோடைப் ராட்ஸி எங்க? அத பத்தில எனக்கு எதுவும் தெரியாது, என்ன விட்டுருங்க. உன்னால லிப்ஸை ரீட் பண்ண முடியாதா? நான் என்ன சொன்னேன்னா, நாங்க உன்னை வீடியோல கேட்ச் பண்ணிட்டோம். அது காட்டு பெஞ்சமின். அந்த புரோட்டோடைப் எங்கன்னு சொல்லு. அந்த மாதிரி எதுவும் என்கிட்ட இல்ல. அத நீ என்ன செஞ்சன்னு அதையாவது சொல்லு.